கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில ஒரு பாத்திரம் இருக்கிறது. அது தத்தளிப்பின் பாத்திரம். என்றைக்கு என் வாழ்க்கையில அனுமதி பெற்று வந்ததென்று நான் அறியல. ஆனால் சில காலமாக எனக்கு முன்பாக என் வாழ்க்கையில அது கடந்து போகிறது. எனக்கு முந்தி முந்தி அது வந்து நிற்கிறது. இதிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? எம்மட்டும் இது என்னை தொடரும்? யார் இப்பாத்திரத்தை என்னை விட்டு நீக்குவார் என்று என் தேவனே என்று அவரை நோக்கி கூக்குரலிடுகின்றாயோ? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாத்திரம் ஒரு நாள் அவர்கள் கையிலிருந்து நீக்கப்பட்டது என்று அவர்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களாகி அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்லி இன்று உன் கூக்குரலை அவர் சந்நிதியில் எட்டிருக்கிறது. அவர் உன் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர் உனக்கு கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமென்.